நமது உயிர் நம் உடலுக்குள் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ, நுகர்கின்றோமோ, கேட்கின்றோமோ, இவை அனைத்தையும் நம் உயிரிலே மோதப்பட்டு இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக நம் உடல் முழுவதும் பரவப்பட்டு ஓ என்று ஜீவ அணுவாக மாறி நம்மை இயக்குகின்றது. அதான் நிலைகளால் விளைகின்றது ஜீவனாக இயக்குகின்றது என்பதனை நமது ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார். நமது உயிர் ஓ என்று இயங்குகின்றது. நாம் நுகரும், பார்த்த, கேட்ட, நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தையும் ஓ என்று ஜீவ அணுவாக மாறும் சக்தி பெறுகின்றது. ஆகவே நமது உயிர் நாம் நுகர்ந்த உணர்வுகளை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. நாம் கண்ணால் பார்க்கின்றோம் ஒருவரை, அப்போ அவர் உடல் என்று வெளிப்படும் கோபமோ, வெறுப்போ, வேதனையோ, சலிப்போ, சஞ்சலமோ இதை போன்ற உணர்வுகளை நாம் பார்த்து கேட்டு நுகரப்படும் போது நாம் பார்வதி பகே நமச்சிவாய நாம் பார்த்து கேட்டவுடனே கண்கொண்டு திரும்பி பார்க்கின்றோம். அவர் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை பார்த்து நுகர்கின்றோம். அப்ப நம் உயிரிலே படப்படும் போது எந்த உணர்வோ அந்த உணர்ச்சியின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது. நாம் பார்வதி பஜே நமச்சிவாய். அந்த உணர்ச்சிகள் நம் எண்ணங்களாகவும் செயலாகவும் அது செயலாக்கப்பட்டு அத்தகைய உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களுடன் கலந்து நம் உடலாகவும் பருவம் பெறுகின்றது. ஆகவே நம் உயிர் இருக்கும் பக்கம் ஈஸ்வரலோகம். இந்த உணர்ச்சிகள் இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது பிரம்மலோகம், அதற்கு இந்திரலோகம். ஆகவே கருவாக உருவாகும் சக்தி வருகின்றது. அந்த கருவான அந்த உணர்வின் தன்மை நம் உடலிலே அணுவாக மாறினால் பிரம்மலோகம். அணுவின் தன்மை அடைந்து அதனுடைய அணுவின் மலம் அகப்போது மலத்திற்கொத்த அந்த உறுப்புகள் உருவாகின்றது, உடலாகின்றது. ஆக இது சிவலோகம். ஆக வேதனை, வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் போன்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் நம் உயிரிலே அந்த உணர்வுகள் இறந்த ஒருத்தம் கோபப்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரை விட்டு பார்த்தால் நாம் நுகர்ந்தால் நமக்கும் அவர் சொன்ன அதே கோபத்தின் உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது. அப்ப அந்த உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களிலே கலந்து அவனைப் போலவே நாம் கோபித்து பேசுவதும் கோபமான நிலைகள் நாம் செயல்படுத்துவதும் வருகின்றது. ஆனால் நாம் வலுவானவர்களாக இருந்தால் நம்மளுக்கு கோபம் வருகின்றது. வலு இழந்தவர்களாக இருந்தால் அவர் கோபித்தால் நம்மளுக்கு பயம் என்ற நிலைகள் அது உருவாகின்றது. ஆக பயம் என்ற நிலைகள் வரப்படும் போது அஞ்சி வாழும் தன்மையை வருகின்றது. ஆகவே அஞ்சி வாழும் போது இப்படி பேசுகிறான் என்ற வேதனை என்ற உணர்வு வருகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வு சுவாசிக்கும் போது விஷயத்தை அடைகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வு சுவாசிக்கும் போது இந்த உயிரை பற்றி அந்த உணர்வுகள் நம் ரத்தங்களிலே கலக்கப்படும் போது அதை நாம் நம் உடல் உள்ள அணுக்களை அது ஊடுருவும் சக்தி பெற்றது. பாதாமியை பாலை போட்டால் விஷத்தின் உருகலைப்பட்டால் அந்த பாதாமியே பாலாகி விடுகின்றது. இதை பெற ஒரு குழவி ஒரு புழுவை கொட்டினால் இந்த விஷம் அதற்குள் ஊடுருவி புலியின் உடலை உருவாக்கி அணுக்கள் ஊடுருவி இந்த உணர்ச்சியின் தன்மையை மாற்றி அது குழவியாக மாறுகின்றது. இதே போல எத்தனையோ கோடி சரீரங்களை பற்றி நாம் இன்று மனிதனாக உருவாக்கிய உணர்வுகளில் வலுவிழந்த நிலைகள் ஒருவன் கோபிக்கப்படும் போது அஞ்சி அந்த உணர்வினை நாம் சுவாசித்தோம் என்றால் நடுக்கமும் பயமும் வருகின்றது. அதே சமயத்தில் அந்த வேதனை என்றவர்கள் இப்படி பேசுகின்றாரே நாளை என்ன செய்வான் என்று அந்த வேதனை உணர்வு வருகின்றது. இத்தனையும் கலந்து இந்த இரத்தத்தில் கலந்து கொண்ட பின் இந்த விஷம் என்ற உணர்வு வலுவாகிவிட்டால் நம் உடல் உள்ள அந்த அணுக்களின் ஊடுருவி கொலவி கொட்டியது போன்ற மனிதனை உருவாக்கி சிந்தித்து செயல்படும் தன்மை பெற்ற இந்த அணுக்கள் விஷம் தொலைந்த பின் சிந்தனை இழக்க செய்கின்றது. வேதனை என்ற உணர்வு அணுக்கள் மாறுகின்றது. நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட உறுப்புகள் சிறையும் தன்மை வருகின்றது அல்லது சுருங்கும் தன்மை வருகின்றது. நாம் தவறு செய்யவில்லை. ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வு அறிந்தாலும் அது நாம் இரத்த நாணங்களை கலந்து நம்ம நல்ல அணுக்கள் எப்படி பாழாகின்றது, வீணாகின்றது. நம் மனிதன் உடலிலே பயமாகின்றது, உடல் சுருங்குகின்றது, எண்ணங்கள் சுருங்குகின்றது, செயல்கள் முடியாத நிலையில் செல்லுகின்றது. தெய்வீக செல்வத்தை பாதுகாக்க முடியாத நிலையும் மாறுகின்றது. தவறு செய்யவில்லையே, அப்ப நாம் எப்படி மாற்றுவது? சற்று சிந்தித்துப்பாங்க. ஆனால் இதை போல நமது வாழ்க்கையில் ஏற்படும் இந்த உணர்வுகளை இதை நாம் அறிந்து கொள்வதற்கு
உயிரின் பாகம் ஈஸ்வரலோகம். அந்த உணர்வு உணர்ச்சியாகி அந்த உணர்வின் தன்மை இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது பிரம்மலோகம், இந்திரலோகம் என்று அது கருவாக உருவாகும். இந்திரம் என்றால் இந்திரலோகம் என்றால் இந்திரியம், அதாவது கருவாக உருவாகும் அந்த லோகமாக மாறுகின்றது. இந்திரியம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதை தான் இந்திரலோகம் என்றும் அதை வர்ணிக்கின்றனர். ஆகவே அணுவின் தன்மைக்குள் இந்த விஷத்தின் தன்மை ஒரு அணு உட்கொண்டால் அது பிரம்மமாகி அந்த விஷத்தின் செயலாக உருமாறுகின்றது. அதன் மனம் நம் உடலில் பரப்படும் போது நல்ல அணுக்கள் மனமான உறுப்புகள் அது செயலற்றதாக சுருங்கத் தொடங்குகின்றது. ஆக நமக்கு வேதனை என்ற நோய்களே உருவாகின்றது. சிந்திக்கும் ஆற்றலும் பெறுகின்றது. சிந்திக்கும் ஆற்றலும் இழந்து விடுகின்றோம். சிந்தித்து செயல்படுவதும் இழந்து விடுகின்றோம். உடல் சுருங்கி வேதனைப்படும் போது தேடி செல்வத்தை வைத்து இது எதற்கென்று ஒடுக்கவும் செய்கின்றோம். ஒரு நல்ல ஆடைகளை நாம் எடுத்து மேலே போட்டுக்கொள்ள அலங்காரமான எத்தனையோ வேலைகளை செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த வேதனை என்ற நோய் வந்தால் என்ன செய்கின்றோம்? நல்ல ஆடைகள் அணிகின்றோமா? நல்லது மேலே பற்றுக் கொள்ளுகின்றோமா? மேலே போட்டால் வேண்டாம் என்று ஒதுக்கும் தன்மை தான் வருகின்றன தவிர அதை பெற வேண்டும் என்ற ஆசை வருகின்றதோ? செல்வம் இருந்தும் நல்ல அலங்கார பொருள் இருந்தும் அதை நாம் பயன்படுத்தும் நிலையே மாறுபடுகின்றது. அப்ப இது யார் செய்வது? நாம் நுகர்ந்த உணர்வின் உணர்ச்சிகள் தான் நாம் இவ்வழியில் அழைத்து செல்லுகின்றது. நாம் தவறு செய்தோமா? இல்லையே. நாம் பண்புடன் செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் இருக்கின்றோம். பண்புடன் பிறருக்கு நாம் உதவி செய்யப்படும் போது இப்படி, அதே சமயத்தில் ஒருத்தன் கோபப்படும் உணர்வினால் நுகரப்படும் போது அதை நாம் தாங்க முடியவில்லை என்றால் வேதனை. இந்த வேதனையின் உணர்வுகள் நமக்கு இரத்த நாணங்களை கலந்த பின் இது விஷத்தின் தன்மை மாறி நம் அணுக்களின் தன்மை மாற்றமடைகின்றது. அதே சமயத்தில் ஒரு நண்பனுடன் பாசத்துடன் நாம் பழகப்படும் போது அவன் உடலில் வரக்கூடிய வேதனை நோய், அவன் வேதனையுடன் துடித்து அவன் சொல்லப்படும் போது நாம் காதலை கேட்டு நாம் நுகர்ந்தோம் என்றால் பார்வதி பஜே நமச்சிவாய். நம் பாடல்பட்ட அந்த உணர்வுகள் உயிரில் பட்டு அவனைப் போலவே நமக்கும் பதட்டமும் அழுகையும் துடிப்பும் நமக்குள் வரும், பதறுகின்றோம். ஆக பஜே நமச்சிவாய அந்த உணர்வுகள் இயக்கப்பட்டு நம்ம ரத்தங்களில் கலக்கப்படுகின்றது. அப்போ நம் உடலாக அந்த நோயின் தன்மை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. ஆகவே நாம் நுகரும் உணர்வுகள் அதை சக்தியாக இயக்கினாலும் இந்த ரத்தத்துடன் கலந்து உடலாகப்படும் போது அணுத்தன்மை அடையப்படும் போது இப்ப முதல்ல சிவலோகமாக இருப்பதே நரகலோகமாக மாறுகின்றது. ஆகவே இப்போ நம் உயிர் ஈசன் என்றாலும் ஒரு மனிதனை நாம் உற்று பார்க்கப்படும் போது அவன் வேதனை என்ற உணர்வு படும்போது நமது கருவிழி அந்த மனிதனை ஊழ்தனை என்ற வித்தாக நம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனுக்குள் பதிவாக்குகின்றது. பின் அந்த வேதனையின் உணர்ச்சிகள் வெளிவருவதை நம் கண்ணோடு சேர்ந்த காந்த புலம் அவரிருந்து வெளிப்படும் உணர்வை நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. நமது உயிரின் காந்த புலன் உயிரிலே மோதச் செய்கின்றது. அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறுகின்றது. அந்த உணர்ச்சியின் இயக்கமாக எண்ணம் சொல் செயல் என்ற நிலை வந்தாலும் நம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது அதன் உணர்வின் கருவாக உருவாகும் தன்மை பெறுகின்றது இந்த ரோகம் என்று. ஆகவே இப்படி நாம் பார்த்த கேட்ட உணர்வு அந்த சக்தியாக இருப்பது அது எப்படி அவன் உடலை சிறுகிய அதாவது சிறுக்கச் செய்து வேதனை உணர்வுகளை வெளிப்படுத்த செய்ததோ அதே உணர்வுகள் பார்வைப்பட்டு உணர்வின் தன்மை அதே பார்வதி பஜே நமச்சிவாய நம் உடலாக அதை பார்த்தது நம் உடலாக மாறுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை, பரிவுடன் கேட்டும் உபகாரம் செய்கின்றோம். ஆனால் அவன் உடலின் வேதனை வலுவானது. நமக்கு இந்த வேதனை உணர்ச்சியில தான் தோன்றுகின்றது. நமது நல்ல குணத்தை நாம் காக்க முடிகின்றதா? பாதாமியை சாப்பிட்டால் உடல் வலிமையாகின்றது. அதை சிறிதளவு விஷம் தெரிந்தால் நம்மளுக்கு மயக்கம் வருகின்றது. இதே போல நல்ல குணங்கள் கொண்டு பெரிதோர் உணர்வுகளை நாம் நுகர நேர்ந்தால் நமது சிந்தனை இழக்க செய்து சிந்தனையற்றவனாக மாற்றி நாமும் மயக்கம் அடைகின்றோம். அதற்கு உணர்வுக்கு அந்த நோயாளி எப்படி வேதனைப்படுகின்றானோ அந்த வேதனையே நாமும் படுகின்றோம். நாம் பார்வதி பஜே நமச்சிவாய். அப்ப நாம உற்று பார்த்தது ஊழ்வனை என்ற வித்தாகின்றது. அதான் விநாயகா வினைக்கு நாயகனாக எந்த விதை நினைத்ததோ அந்த திருப்பி அந்த நோயாளி நாம் எடுத்தணும் என்றால் அந்த உணர்ச்சிக்கு ஒப்ப நாமளும் அடிக்கடி வேதனைப்பட்டு நல்ல மனுஷன் இப்படி வேதனைப்படுகின்றான்.
நல்ல மனுஷன் வேதனைப்படுகின்றான். அவன் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்தார், எல்லோருக்கும் நன்மையும் செய்தான். ஆனால் இப்படி வேதனைப்படுகின்றான் என்று நாம் சொல்ல சொல்ல அந்த வினைக்கு நாயகனாக அந்த உணர்வு இயக்கப்பட்டு அதன் உணர்வை நாம் உயிரிழப்பட்டு உணர்ச்சியை தூண்டச் செய்து இந்த ரத்தங்களில் பெருக்கச் செய்து இந்த ரத்தத்தில் வரும் உணர்வை எடுத்து உணவாக உட்கொள்ளும் அணுக்களை அதிகமாக சேர்த்து இதை வேதனை உணர்வு வளர்ச்சி அடைந்து விடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை. அப்ப என்ன செய்து இந்த விஷத்தின் தன்மை வரும்போது இந்த அழகான உடல் அளவு குறைந்து விடுகின்றது, உடல் நலிந்து விடுகின்றது, எண்ணம் நலிந்து விடுகின்றது, செயலம் நடிந்து விடுகின்றது, ஊக்கம் இழந்து விடுகின்றது, ஊக்கத்துடன் செயல்படும் தன்மையும் இழந்து விடுகின்றது, வாட்சியே நசிந்து விடுகின்றது. பின் அழகான பொருளை செல்வத்தை தேடி வைத்திருந்து அழகு பறித்த இந்த உடலை அழகான துணிகளையோ ஆடம்பர பொருள்களையோ மேலே போடணும். இது எதுக்கு கிரகம் தள்ளிவிடும், ஜனாதன் மேல பிரியப்படாமல். ஆகவே இந்த பிரியப்பட்டு அது பெறுவதற்காக நாம் எத்தனை முயற்சிகள் எடுக்கின்றோம். அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்தால் வேதனை அடைகின்றோம். நாம் செல்வத்தை தேட கடைகளை வைக்கின்றோம், தொழிலை நடத்துகின்றோம். ஆனால் தொழிலை நடத்தும் போது சிறிது நேரம் வியாபாரத்தில் கொஞ்சம் குறைந்தோ சந்தர்ப்பத்தால் நஷ்டமோ வந்தால் லாபத்தின் குறிக்கோளாக வைத்த நாம் சிறிது குறைய உழப்பும் போது வேதனை என்ற உணர்வு கூடவே வருகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து விட்டால் நாம் சிந்தித்து செயல்படும் தன்மை இழக்கப்பட்டு இது எப்படி சரி கட்டுவது என்ற நிலையை தடுமாற விட்டு விடுகின்றோம். இப்போ ஒரு கனமான பொருளை தூக்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். பலவீனமான எண்ணங்களை எண்ணினால் வலுக்கொண்டு அந்த முட்டு கொடுத்து அது தூக்கும் உணர்வுகளை தூக்க முடியாத நிலையும் போது நம்மீதே உண்டு அது நசித்துவிடும். ஆகவே நாம் அந்த சமயத்தில் நாம் வலுவிழந்து அதனுடைய நிலைக்கு கீழ் நாம் போய்விடுவோம். இதை போன்றுதான் இந்த இயற்கையின் தன்மைகளை நாம் வேதனை என்ற உணர்வுகள் இழுக்கப்படும் போது நமது நல்ல வலுவின் தன்மை இழக்கப்பட்டு நமது செயலும் குன்றிவிடுகின்றது. இப்படி நாம் தூக்கும் நேரத்தில் வலு இழக்கப்பட்டால் அந்த பொருள் கீழே விழுந்தால் சிறந்து விடுகின்றது, இன்னமும் அதிகமான கஷ்டங்களை ஏற்படுத்துகின்றது. ஆகவே எதனால் வருகின்றது? சந்தர்ப்பங்கள் அதை நிலைவருகின்றது. அதே சமயத்தில் வலுவிழந்திருக்கின்றோம், சிறிது விலகி செல்வோம், வலு உள்ளவர்களை தூக்கச் செல்லலாம் என்று அனுப்புகின்றோம் என்றில்லை. இதை நாம தூக்கிவிடும் என்ற ஆர்வ துடிப்பு வருகின்றோம், அடுத்தவரை உதவிக்கு கூப்பிடுவதில்லை. ஆனால் இந்த வலுகுண்டு தூக்கப்படும் போது அதனால் என்னை கொஞ்சம் கௌரவப்படுத்த அடுத்தவங்களை கூப்பிடுவதால் ஏன் நாம் தூக்கக்கூடாது என்று இந்த கௌரவப்படுத்த தூக்கப்படும் போது அந்த பொருளே நாசமாகும் தன்மை வருகின்றது. நமது உயர்ந்த பலமும் குறைய தொடங்கி விடுகின்றது. அடுத்து நம்முடைய எண்ணங்கள் மிகவும் பலவீனம் அடைகின்றது. இப்படி நாம் நுகர்ந்த உணவுகள் அனைத்தும் உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சியில் ரத்தங்களை கலக்கப்படும் போது நாம் எந்த தொழிலை வலுவாக செய்வோம்? சந்தர்ப்பங்கள் நம்மை பலவீனப்படுத்துகின்றது. அதை மாற்றுவதற்கு என்ன வைத்திருக்கின்றோம்? ஆகவே உயிரென்ற நிலைகள் ஈசன் என்றும் அந்த உணர்வின் தன்மை நம் உடலில் கண்ணுற்று பார்க்கப்படும் போது ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாகிறது என்றும் ஒரு வித்தை வீழ்ந்தினால் எந்த செடியிலிருந்து அது வித்தாக விளைந்ததோ அந்த செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது. அந்த வித்தினை நிலத்தில் ஊண்டினால் நிலத்தின் ஈர்ப்பின் துணை கொண்டு தான் எந்த வித்து எந்த செடியில் விளைந்ததோ அந்த உணர்வின் சக்தி கவர்ந்து அந்த உணர்ச்சிக்கொப்ப அந்த ரூபங்கள் அமையதும் அந்த மனத்தின் செயலாகவும் செடியின் செயலும் அதே போல் அந்த ரூபங்கள் மாறுகின்றது. பின் தன் இனத்தின் வித்தையை உருவாக்குகின்றது. இதை போன்று ஒரு நோயாளியின் உணர்வை நாம் பரிவுடன் கேட்டு இந்த உணர்வின் தன்மை நமக்கு ஊர்வினை என்ற வித்தாக பதிவாகிவிட்டால் அந்த நோயென்ற வேதனை வலுகொண்டது. ஆக நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. அடிக்கடி வேதனை என்ற உணர்வு நாம் சுவாசிக்கும் போது இந்த வித்தின் தன்மை அதற்குண்டான உணர்வினை நாம் ரத்தத்தில் கலக்கச் செய்து அந்த உணர்வுக்கொப்ப நம்ம உடல்ல அந்த செடி வளர்வது போல அந்த உணர்ச்சிக்கொப்ப நம் உடல்களே பரவல்கள் ஏற்படுகின்றது. அப்படி பரவல் ஏற்பட்டால் நம் உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் மாற்றும் தன்மை வருகின்றது. தன் இனமான வித்தாக மாற்றுகின்றது. இந்த உதாரணமாக வயல்களில் நல்ல பயிரினங்கள் நாம் விதைத்தால் அதுல களையென்ற நிலைகள் முளைக்கப்படும் போது அந்த நல்ல பயிரினங்களுக்கு செல்லும் சத்துனை இது கவர்ந்து இந்த விஷத்தின் தாவர இனங்களாக மாற்றி நல்ல பயிரினங்களை வாழ விடாது அவருடைய பலன்களை பறித்து விடுகின்றது. இதே போலதான் நாம் வேதனை என்ற உணர்வினை ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாய்த்தால் எனக்கு நாயகனாக அதன் உணர்ச்சியின் வேகங்கள் கூடி அதன் நம் ரத்தங்களில் கலக்கச் செய்து
ரத்த ஓட்டங்கள் எங்கே செல்லுகின்றதோ மற்ற நல்ல அணுக்கள் ஏற்க மறுக்கப்படும் போது போமுறை என்ற நிலை வருகின்றது. அப்படி போமுறை வரப்பும் போது இந்த ரத்தங்கள் எங்கெங்கே போகிறோம் அந்த நல்ல அணுக்கள் பக்கம் போனவனை அதை ஏற்க மறுக்கும்போது ஒரு பக்கத்துல படியீர் என்று மின்னலாகும். அந்த மின்னலாகும் போது நாம் ஒரு கடினமான சாமானை தூக்கினால் அந்த இடுப்பு பிடிச்சிடுச்சு. கையிலே தூக்கப்படும் போது அது முடியாத நிலை. ஆனால் இங்க கையில சுழுக்கு பிடித்துக் கொண்டது. அல்லது வலுவான நிலைகளாக நரம்பு மண்டலங்கள் பிசைஞ்சு விடுகின்றது. இதற்கு எத்தனையோ தொல்லைகள் வருகின்றன. ஆனால் தவறு செய்யவில்லை. ஆக இதை போல நாம் நுகரும் உணர்வுகள் உணர்ச்சிகள் நம்மை என்ன செய்கின்றது என்று நாம் மாற வேண்டுமா இல்லையா? இதெல்லாம் நாம் தப்ப வேண்டுமா இல்லையா? தான் ஞானிகள் கொடுக்கின்றனர். நம் உயிரின் இயக்கம் ஈஸ்வர லோகம் என்றும் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும். லட்சுமி வளர்க்கக்கூடியது, வெப்பம் ரெண்டரை கலந்து உருவாக்கக்கூடியது, உருவான நிலைகள் தான் ஈசன் என்றும், அந்த உணர்வின் தன்மை நாம் உடலாகும் போது சிவம் என்றும், உற்று பார்த்து உணர்வை எது பரிசேர்ந்த வினை என்றும் விநாயகா என்றும் இப்படி தெளிவாக கூறுகின்றது. ஆகவே பல கோடி சரீரங்களில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உருவம் உருவாக்கியது உணர்வு உயிர். ஆக உயிர் ஈசனாகும், உடல் சிவமாக மாறுகின்றது. ஆக நம் உடலில் பல கோடி உணர்வுகள். இப்ப நம்ம குழம்பு வைக்கிறோம்னா அந்த எத்தனை விதமான உணர்வுகளை சேர்த்து அதை நாம் ஒவ்வொரு குழம்பும் ஒரு விதமான சுவைகளை மாற்றுகின்றோம். இதே போல நாம் சேர்த்துக்கொண்ட புழுவிலிருந்து தான் நுகர்ந்த உணர்வுகள் மாறி, அதற்கொப்ப சுவைகள் மாறி, உணர்ச்சிகள் மாறி, உணர்ச்சிகள் ஒப்ப உடல்கள் மாறி, அவருடைய செயல்கள் மாறி, குணங்கள் மாறிக்கொண்டே வருகின்றது. இப்படித்தான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வருகிறோம். உறுப்புகளின் மாற்றமும், உறுப்புகளுக்கு உடலின் மாற்றமும், அந்த உடலை காக்கும் தன்மை பெறுவதும், அந்த உடலை முழுமையாகி உடல் ஆன பிற்பாடு அதற்கு எதிர்நிலையான நிலைகள் சுவாசிக்கும் போது மீண்டும் அது மறிவதும், எதன் வலு பெற்றதோ அந்த உணர்ச்சிகள் கூடுவதும், கூடிய நிலைகள் கொண்டு இது வளர்ச்சி அடைந்து அடுத்த ரூபங்களை மாற்றுகின்றது. எந்த வினை அதிகமாக சேர்த்ததோ அது கணங்களுக்கு அறிவறியாகி அதற்கத்தக்க உருவின் தன்மை மாற்றி அதற்கத்தக்க எண்ணத்தையும் செயலாக்கும். அப்ப விநாயகன் யாரு? நாம் பார்த்துக்கொண்ட நமக்குள் எதை அதிகமாக சேர்க்கணுமோ அந்த வினை, அது வினைக்கு நாயகனாக அது மாறுகின்றது. செறிவொழியின் நிலைகள் வித்தாகின்றது. இன்றைக்கு சோழ விதையை வைத்த பின் அது ராகி வர வேண்டும் என்றால் வருமா? ஆகவே இதே போல நாம் பருப்பு விதையை வைத்து நாம் அதில் நெல் வர வேண்டும் என்றால் வருமா? ஆகவே இதில் பல உணர்வுகள் சேர்த்து அதை மாற்றி அமைத்தால்தான் இது வரும். இப்ப சில நேரங்களில் பாசுமதி அரிசி என்று சொல்வார்கள். நல்ல மனம் கொண்ட மற்ற தாவர இனங்களை எடுத்துக்கொண்ட கருவும், அதே சமயத்தில் ஒரு எண்ணெய் நீர் பசை கொடுக்கும் மற்ற வித்துகளின் உணர்வின் அணுசல்களையும் இப்படி பல நெல் வகையின் உணர்வுகளை இணைத்து ஒரு புதுத்தன்மை கருவாக்கப்பட்டு பாசுமதி அரிசி என்று நிலைகள் உருவாக்குகின்றன. அதனை சுவையும் அதிகமாக இருக்கின்றது. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதை நாம் சமையல் செய்யும் போது அதனுடன் எந்த குழம்பு வைத்தாலும் அதற்கு தக்க ருசியாக மாறுகின்றது. ஆக பல பருப்பு வகையிலும் இதோடு இணைக்கப்படும் போது அதுல பருப்பும் மனமும் வரும். இதுல வாசனை கொண்ட சில திரவிய பொருள்களையும் இது இணைக்கின்றனர். இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. அந்த பாசுமதி அரிசிக்கு விலை ஜாஸ்தி. ஏன்னால் மற்ற செடிகளில் எந்த உணவோ அந்த தாய் செடியின் சத்தை காற்றில் இருப்பதனால் அதை கவர்ந்து அதன் உணர்வை எடுக்கின்றது. நாம குழம்பு வைக்கும் போது பல பொருள்களை சேர்த்து அதை எப்படி சுவைமிக்கதாக மாற்றுகின்றோமோ இதேமால மற்ற செடிகளில் இருக்கிற ஜின்களை எடுத்து அதை இணைத்து புது செடியாக உருவாக்கி அதன் வித்தின் தன்னை நாம சயனத்தில் செய்து சாப்பிடும் போது நமக்குள் சுவைமிக்கதாக வருகின்றது. ஆனால் அந்த சுவையின் தன்னை நாம் உணவாக உட்கொள்கின்றோம். இதை நாம் செய்ய முடிகின்றது. இதே போல மனிதனின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் குறையின் உணர்வுகள் நாம் உறுப்புகளின் மூழ்கு வறுப்பும் போது மருந்துகளை குறித்து சீர் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். இது இரத்தங்களில் இந்த மருந்துகளை செலுத்தப்படும் போது இந்த மருந்துகள் உடல் உள்ள அந்த தீ அணுக்கள் இதை சேர்த்த அதை பலவீனமாக மாற்றி இந்த மருந்தின் தன்மை கொண்டு இது மாற்றி அமைத்து அணுகளை மாற்றுகின்றன. இருந்தாலும் சில காலங்களில் அதுவே அதிகமாக சேர்த்தால் இந்த விஷயத்தின் தன்மை உண்டு அணுவும் மாற்றிவிடுவது எதிர்நிலையான நோய்கள் வந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நோய்களை நீக்கினாலும் அந்த நோய்க்கு காரணமான ஒரு நோயாளியின் உணர்வை நாம் உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்னை ஊழ்வினை என்று வித்தாக பதிவாக்கிவிட்டால் இந்திய நிலையில் இது மாறினாலும் இந்த ஊழ்வினை என்ற வித்து இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆக இது மாற்றி அமைத்த பின்
மீண்டும் சந்தர்ப்பம் வரும்போது இந்த வேதனைப்படுவோரை உற்று பார்க்காமல் இருக்க முடியாது. அதை உற்று பார்த்தால் அதே உணர்வின் இந்த உயிரில் மோதப்பட்டு இந்த விஷயத்தின் தன்மை மீண்டும் பெறும். அப்ப அதற்கு நாம் மருந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஆங்கிலேய மருந்துகளை எடுத்துக்கொண்டால் என்ன ஆகின்றது? இந்த மருந்துகளை நாம் கொடுத்து கொண்டேதான், அது தனித்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் சிறிது காலம் நாம் நிம்மதியாக வாழலாம். ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தாலும் உடலில் பற்று அதிகமாக்கப்பட போகும்போது இதை நாம் கோயில் குளங்களில் சென்று தெய்வமே நான் எல்லாருக்கும் நன்மை செய்தனே, எனக்கு இப்படி தீமை விளைகின்றதே என்று கோயில்களுக்கு சொன்னால் என்னாகும்? அந்த தெய்வ குணத்தை நாம் பெற வேண்டும், அந்த தெய்வீக நிலை நாம் பெற வேண்டும், என் குடும்பம் முழுதும் அந்த தெய்வீக பண்புகள் வர வேண்டும், நாம் பார்ப்போர் உடல் எல்லாம் அந்த தெய்வீக பண்புகள் வர வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வுகள் நாம் சுவாசித்து நமக்குள் நல்ல உணர்ச்சிகளை ஊட்டி, நமக்குள் அது தெய்வமாக இருந்து நல்ல உணர்ச்சிகளை ஊட்டி தீமைகள் வராது தடுத்து நிறுத்தும். இதற்குத்தான் சிலையை வைத்து இந்த தெய்வம் நல்லதை செய்யும் என்று இந்த மருந்தை குடிப்பது போல மனிதன் வேதனைப்பட்டவன நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் அந்த வேதனை விஷத்தன்மை இரத்தத்தில் கலந்து நகர்களை ஊட்டும் அணுக்கள் மடிவதை அதற்கு மருந்து கொடுத்து நீக்குவதற்கு மாறாக இதனை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்றும் 1008 குணங்கள் இந்த மனிதனை எப்படி உருவாக்கியது, ஆக ஒவ்வொரு குணங்களும் சேர்த்து பூர்விலிருந்து மனிதனாக வருவரையிலும் இந்த குணங்கள் சேர்த்து 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 உணர்வுகள் மாறி, உறுப்புகள் மாறி, உடல்கள் மாறி, குணங்கள் மாறி தன்னை காத்திடும் நிலைகள் எப்படி பெற்றது என்ற நிலைதான் 1008 குணங்களை பிரித்து இந்த தெய்வத்தை வணங்கினால் உனக்கு நன்மை செய்யும் என்று வணங்கினால் என்ற என்ன அர்த்தம்? அந்த உயர்ந்த குணங்களை நமக்குள் சேர்த்து தீமை என்ற நிலைகளை அடுக்க பழகினால்தான் அந்த தீமைகள் ஒழுங்கும், நல்ல உணர்வு ஊங்கி வளரும், அதன் வழி நம்மை காக்கும் நிலை வருகின்றது என்பதனை உணர்த்துவதற்குத்தான் ஞானிகள் ஆலயங்களை வைத்தார்களே தவிர அங்கே ஆலயத்தில் கொண்டு போய் பால் அபிஷேகமும் தேன் அபிஷேகம் செய்து அந்த பூஜை செய்வதற்கு கூட 2 காணிக்கை கொடுத்து கோயில் நிர்வாகிகளுக்கு அர்ச்சனை டிக்கெட் என்று அங்கே கொடுத்து இந்த அர்ச்சனை செய்யப்படும் போது உங்களுடைய கஷ்டமெல்லாம் சொன்ன பெண் அவர் அர்ச்சனை செய்யும் போது நேர ஆண்டவனுக்கு தூது சொல்லி உங்க கஷ்டங்களை அவர் நிவர்த்திக்க முடியவே முடியாது. இதையெல்லாம் நாம தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆலய பண்புகளை பக்தி என்ற போர்வையில்தான் நம்மை அறியாமலேயே பக்தி எது என்று நிலைகள் அறியாதபடி நம்முடைய செயலாக்கங்கள் இருக்கின்றனே தவிர பக்தி என்பது எது என்பதை இப்போது தெரியும். ஒரு ஸ்தல புராணத்தில் ஒரு கோயிலின் தன்மை உடப்படும் போது இந்த தெய்வம் நல்லதை செய்யும், பல பிணிகளை போக்கும், அந்த சக்தி இந்த கோயிலுக்கு உண்டு என்று ஸ்தல புராணங்களை வடிக்கின்றன. அப்படி வடித்து வைத்த கோயில் நாம் பக்தி என்ன செய்கின்றது? இதற்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்து பல கனிகை வர்க்கங்களை வைத்து அவனை சதா நினைத்து இதன் தெய்வத்தை நினைத்து நாம் விரதம் இருந்து அந்த சைவத்திற்கு அதுக்கப்புறம் உணவாக உட்கொண்டால் அந்த தெய்வம் நம்ம மேல் மெச்சி நமக்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கை தான் இருக்கின்றதை தவிர அந்த தெய்வத்தின் மூல கூறுகளை நாம் அறிந்திடும் நிலையே இல்லாத காலத்தால் மறைந்தே போய்விட்டது. காரணம், இந்த தெய்வம் நல்லதை செய்யும் என்றால் இந்த தெய்வமாக இருந்து பல உடல்களில் அதை தன்னை காக்கிற உணர்கொண்டு இப்படி ஒன்றுடன் ஒன்று காக்கிற உணர்வாக 1008 குணங்கள் சேர்த்து மனிதனாக உருவாக்க காரணமாகும். தீமைகள் அகற்றின உணர்வை சேர்த்து மனித உருவை கொடுத்ததென்றும் இது தெளிவாக கொடுக்கின்றன. இதை நாம் இன்று அறிந்து கொள்வோம். ஞானிகள் சொன்ன நிலை நாம் புழுவிலிருந்து தீமைகளை நீக்க வேண்டும் என்ற உணர்வை சேர்த்துக் கொண்ட உணர்வு கொட்ட உறுப்புகள் மாறி மாறி, உடல்கள் மாறி மாறி, குணங்கள் மாறி மாறி இந்த உயிர் பண்டின் ரூபத்தை உருவாக்க வேண்டது என்பதை வராக அவதாரம் என்று கடவுளின் அவதாரம். கடவுள் யார்? இந்த உயிர் தான். பல கோடி உணர்வுகளின் தன்னை கடந்து நமக்குள் நின்று நுகர்ந்தனை உணர்வினை உள்நின்றி உணர்ச்சி கொப்ப அந்த வாழ்க்கையை நடத்தி அதன் உணர்வினை பெருக்கி அதற்கு தக்க அந்தந்த உடலை காத்துக் கொண்டது. அந்த உடலை காத்துக்கொள்ள வலுவான உணர்வுகள் நுகர்ந்து கொண்ட உணர்வால் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை அது நுகர்ந்ததனால் அதன் வழிப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து இதே உயிர் தான் பண்டிலும் ரூபத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு தக்க உறுப்புகளை உருவாக்க வேண்டும். இங்கு மான் சாந்தமானதுதான் புலியிடமிருந்து தப்பிக்க அந்த உணர்வின் தேகத்தை தனக்குள் நுகர்ந்து
அந்த வலிமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று புலியின் வலிமையான உணவுகளை நுகர்ந்து மானின் ரத்தத்தில் கலந்து அதை உணவாக உட்கொள்ளும் மானை உருவாக்கிய அணுக்கள் இதை கவர்ந்து அந்த வலிமை பெறுகின்றது. அந்த வலிமை பிறந்த பின் இது கொன்றுகின்றாலும் சரி, கொள்ளாத நிலையில் மான் புலியினை நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த உணர்வின் தன்னை வலிமையாகி அந்த உடலை விட்டு வரும் அந்த மானின் உயிரான்மா புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக ரூபம் பெறுகின்றது. ஆகவே அது தெரிந்தெடுத்தவர் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை கவர்ந்தது. அது ரத்தத்தில் கலந்தது. உணர்வுகள் அந்த அணுக்களில் மாறியது. குழவை கொட்டி புழுவின் தன்மை மாறியது போன்று குழவையாக மாறுவது போல புலியின் உணர்வுகள் அதிகரித்து அதன் உடல் மானின் உடல் உள்ள இந்த சார்ந்த உணர்வுகள் விஷத்தன்மை மாறி அதற்கு தக்க நோயாகி இந்த உருவத்தை மாற்றி வெளிவரும் இந்த உயிரான்மா புலியின் ஈர்ப்புக்குள்ளே சென்று அதன் உணர்வின் கருவாக அதன் கருவாக அதன் உடலாக அது பெறச் செய்கின்றது. புலியாக இருக்கும்போது மானை கொன்று சாப்பிடுகின்றது. மானின் உயிரான்மா அதுக்குள் சென்ற பின் அதன் உருவான பின் அதை பாதுகாக்கின்றது. அதை பரம்பினாலும் அதை கிடைத்தாலும் அதை தனக்குள் அரவணைத்துக் கொள்கின்றது என்பதனை நாம் காவிய தொகுப்புகளில் அறிந்து கொள்ளலாம். இதுதான் வேதங்கள் கூறுகின்றது. மான் அவனுடைய சாந்தம் சாந்தமானது. மானின் பற்றி நாம் நுகரப்படும் போது நாம் அதை அரவணைக்க வேண்டும் அல்லது பிடிக்க வேண்டும் என்ற ஆசைகள் வருகின்றது. வெறுப்பதில்லை, பயம் வருவதில்லை. ஆனால் இதே போல புலியை நாம் பார்த்தோம் என்றால் அதில் வரும் அந்த மனத்தின் உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் நமக்கு பயம் வருகின்றது. இப்படி பயம் வந்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து நாம் அஞ்சு ஓடுகின்ற சாம இசை ஆக நாம் அலறுகின்றோம். மானை பார்த்த பின் பிடிக்க வேண்டும் என்ற உணர்வை தேடுகின்றோம். இந்த மான் புலியின் உணர்வை நுகர்ந்த பின் அதற்கென அந்த சாந்தமான நிலைகள் அடங்கி விடுகின்றது. புலியின் உணர்வுகள் வலுவருகின்றது. யஜூர் ஒரு புலியாக உருவாகும் கருவாக மாறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் அல்லவா? ஆணை பெண்ணாக மாற்றுகின்றான். உணர்வின் தன்மை மாற்றி பல உயிரினங்களின் செல்களை எடுத்து உருவங்களை மாற்றுகின்றான் இங்க மனிதன். ஆக இயற்கையின் அமைப்பே என்றால் இங்கு விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. விஞ்ஞானிகள் இதை தெளிவாக கூறுகின்றனர். இந்த கூறிய வழிப்படி நாம் நடந்தால் நமக்குள் நாம் எப்படி இந்த ஆறாவது அறிவின் கொண்டு நமக்குள் வரும் தீமையை நீக்க முடியும் என்ற நிலையத்தால் இந்த வேதங்கள் கூறியபடி புலியின் மான் நுகர்ந்த பின் இந்த உணர்வுகள் அதை அடக்கி புலியாக உருவாகும் ஒரு கருவின் வித்தாக மாறுகின்றது. புலியின் ஈர்ப்புக்குள் சென்ற பின் புலியின் குட்டி ரூபமாகப்படும்போது அதை பாதுகாக்கின்றது அந்த புலி. மானோட உயிராண்மை என்று அறிகின்றதா? இல்லை. இன்று நாம் வீட்டிலே பாம்பு வருகின்றது, அது நம்மை கடித்துவிடும் என்று தாக்கி அடிக்கின்றோம். தாக்கப்படும் போது சீறி தாக்கி நம்மை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகின்றது. அல்லது அஞ்சு ஓடும் தன்மை வருகின்றது. நம்மை எண்ணி அதை செயல்படுத்தும் போது அதை அடித்து விட்டால் அதன் உயிரான்மா நம் உடலின் இழுப்புக்குள் வந்து இதை பாதுகாப்பது யார்? மனித உடலுக்குள் வந்த அந்த உணவின் தன்மை கருவாக்கப்படும் போது நமது தாயின் கருவுக்குள் செல்லப்படும் போது அது மனிதன் உருவாகும் உருத்தன்மை அதை பெறச் செய்கின்றது. அப்ப கடவுள் யார்? உள்நின்று நமது தாய் மனிதனாக உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. இதை போன்று இயற்கையின் நீதிகளை நாம் அறிந்து உணர்ந்த பின் இந்த கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று இப்படி பல உணர்வுகள் சேர்த்து தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை கற்றுக்கொண்ட பின் அந்த உணர்வுக்குப்ப பன்றியின் ரூபமாக்கி பன்றியான பின் தனது சாக்கடையான தீமை என்ற உணர்வுகளை பிளந்துவிட்டு நல்ல மனங்களை நுகர்ந்த உணர்வுகள் அதை சொத்தாக சேர்த்து தீமையின் நிலைகள் வலுவிழக்க செய்து தீமைகளை அகற்றின உணர்வுகள் கலந்து இந்த உடலை விட்டு வெளிவந்த இந்த பன்றி அந்த பன்றியின் உயிரான சேர்த்துக்கொண்ட அந்த வினைகளுக்கு நாயகனாக அடுத்து மனித உடலை உருவாக்குகின்றது. மனித உடலை அந்த வினைக்கு நாயகனாக அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிக்கு ஒப்ப மனிதனாக உருவாக்குகின்றது. மனிதனான உருவாக்கிய பின் என்ன செய்கின்றது? மனிதன் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை பலமாக மாற்றுகின்றது. நஞ்சென்று உணர்ந்தால் நஞ்சை நீக்கி தன்னை பாதுகாக்கும் உணர்வுகள் இங்கே வருகின்றது. ஏனென்றால் பன்றியின் உடலை நஞ்சை நீக்கிடும் உணர்வு பெற்றால்னா அந்த உணர்வுக்கொப்ப மனிதனாகி மனித உறுப்புகள் உருவாக்கி நஞ்சை பிரித்து விட்டு நல்ல உணர்வை உடலாக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் உடலை பாதுகாக்கும் உணர்வுகளை கொடுத்தது நமது உயிர்கள்.
ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு தான் இந்த மனிதனாக உருவாக்கியது. யார்? உயிர் தான். அதுதான் கடவுள், அதுதான் ஈசன், அதுதான் விஷ்ணு. ஆகவே இதை போல அதுதான் ஆண்டவன் என்று நம்மை ஆள்வது யார்? இதன் உணர்வுதான்.